ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியுதா 10 மணி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு முடிஞ்சால் விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போவே ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சிட்டேன். பூஜை இது க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வெளியிலலாம் வாசல் கழுவிட்டு கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுப்பெல்லாம் கழுவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மருதாணி வைக்க வேண்டியது தான். பேங்க்கு வாங்க உள்ள 2 பேர் தூங்குறாங்க. அவங்க என்ன கண்டிஷனில் தூங்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் சின்ன குட்டி தூங்குறாரு. கையில் பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுருக்கிறான், தெரியுதுங்களா? ஃபுல்லாக பிசி இதாகிடுச்சான். இன்னும் ஒரு ஆள் தூங்குது, வாங்க அந்த ஆளையும் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னுட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூங்குற கண்டிஷன் பாருங்கள். கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் போயிட்டு மருதாணி வைக்க போகிறேன். மருதாணி வச்சுட்டு எப்படி தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடும். காலையில் எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிக்கிறேன்ட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. கண்டினியூஸாக வரும் வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சார். எல்லாத்துலேயுமே விநாயகர் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ நைட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதி என்னென்னு பார்க்குறேன். காலையில் எடுக்க முடியல வீடியோ, அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் நைட்டே போட்டேன். ஆல்மோஸ்ட் மாந்தோரணையும் கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உள்ள போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5:45 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஃபினிஷ்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி பூ வச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டிலே லட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். லட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இங்கே வேகுது ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுமே சாமி கும்பிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க இன்னும் சாமி கும்பிட்டு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். சாமிக்கு எல்லாம் காலையில் எடுத்து ஆல்ரெடி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சரி பாப்பா வீடியோ எடுத்து சொல்லிட்டு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பிடிச்ச லட்டு, கொழுக்கட்டையும் லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன் இன்றைக்கி. அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு தம்பி பாப்பாவையும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு எல்லாம் ஓரளவுக்கு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கேட்க மாட்டேன், உங்கள் ஊரில் பூவெல்லாம் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சாமி பூ ஒரு முழம் 50 ரூபா, தலைக்கு வைக்கிற பூ ஒரு முழம் 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் சாமி கும்பிட்டு கற்பூரம் காட்டி தேங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால பரவாயில்ல, பார்த்துக்கிறாரு. இன்னொரு நாள் நாங்கள் ஈவினிங் கம்பெனி விநாயகர் வைப்பாங்க, அதனால் தேங்காய் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கற்பூரம் பற்றி காட்டி பாப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கும்பிட வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கு பக்தி முத்தி பரவசமாயிட்டான் என் மகன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் எல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு லட்டு வச்சு படித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி போச்சு. ஓகே, உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.